அதில் நவீனமயமாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை எதையுமே அழுகி போகாமல் எதையுமே வீணடிக்காமல் எல்லாத்தையுமே வயிற்றில் போய் வீணடிக்கிற உணவு தான் இன்றைய நம்ம உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அழுகி போகாமல் இருக்கிறது உடலில் போய் அழுகி போகாமல் தானே இருக்கும். அது தெரியாமையே அதை குளிர்சாதன பெட்டியில் வச்சு அதை எடுத்து சாப்பிடும்போது நோய் வருது அப்படிங்கிறது பொதுவான செய்தி, எனக்கும் அறிந்த செய்தி தான். இந்த அம்மியை தவிர்க்க விட்டது என்ன ஒரு செய்தின்னா, நமக்கு கை வலியுது, கையை இழுத்து அரைக்கிற அந்த பக்குவம் இல்லாமல் போச்சு. ஆனால் அதை பணம் கொடுத்து யோகா பண்ணி அந்த சமையல் மூலமாக செய்கிற ஒரு நோய் குணமாகிறத இப்போ நம்ம ஒரு யோகா வாத்தியார்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது. 2 கைகளையும் நேராக நீட்டவும் பின்பு இழுக்கவும் அப்படிங்கிறாங்க. இதே நீங்கள் அம்மியை வச்சு இப்படி அரைச்சி இது பண்ணால், அம்மியை அரைச்சிட்டு அந்த கல்லை அப்படி தூக்கி அம்மி வலிக்கணும்ல, அதையே கூட எங்கள் ஆட்சி சொல்லுவாங்க, மேலேருந்து கீழே இது பண்ணக்கூடாது. இப்போ ஆனால் அகத்திக்கீரையில் அகத்தியை மட்டும்தான் சாப்பிடலாம். அது வாரத்திற்கு மாதத்திற்கு 2 முறை மட்டும்தான் அகத்திக்கீரை சாப்பிடுவாங்க. அதில் குறிப்பாக அமாவாசைக்கு 1 முறை எடுத்துக்குவாங்க. அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க. ஏன் அகத்தி எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு 1 முறை சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம என்ன ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் அகத்திக்கீரையை சாப்பிட்டோம்னா அந்த மருந்தோட குணப்படுத்துகிற தன்மை குறைஞ்சு போயிடும். அதனால் அகத்திக்கீரையை சாப்பிட்டா அந்த மருந்து சாப்பிட்றதோட நோக்கம் குறைஞ்சு போயிடும். குருவி திருக்கன்னு ஒன்று இருக்குது. குருவி திருக்கன்னா மீன் அளவுக்கு தான் இருக்கும். அந்த திருக்க வாலில் அடித்தாங்கன்னு பயங்கரமாக இருக்கும். சண்டை காட்சிகள்லாம் திருக்க வால் வச்சுருப்பாங்க. பழைய படத்தில் நம்பியார் கூட வச்சுருப்பாரு. கல்யாணமாகி குழந்தை பெற்ற பெண்களுக்கு திருக்க மீன் கொடுப்பாங்க, பூண்டு போட்டு கொடுப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு திருக்க மீனையும் போட்டு குழம்பு வச்சு, பூண்டு 2 பூண்டோட சுவை தட்டி போட்டால் ஒரு சுவை, அரிஞ்சு போட்டால் ஒரு சுவை, முழுசாக போட்டால் ஒரு சுவை, அரைச்சி போட்டால் ஒரு சுவை. ஆனால் இந்த திருக்க மீன் குழம்புல பூண்டை தட்டி போடுவாங்க. தட்டி குழம்பு கொதிக்கும் போது போடுவாங்க. அதை இப்போ யாருமே செய்யறது இல்லை. சோழன் சொல்வச்சு நேயர்கள் அனைவருக்கும் மதுவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்மளோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தஞ்சை பாரத் கல்வி குடும்பத்தினுடைய தலைவர் புனிதா கணேசன் அவர்கள். இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட என்ன ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய சமையலுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி நம்மளுக்கு தெரியாத நிறைய தகவல்களை அம்மா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள். வணக்கம். வணக்கம் மது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. முதல்ல உங்ககிட்ட நம்ம பாரம்பரிய சமையலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே உங்கள் நினைவுக்கு வந்த விஷயங்கள் என்னம்மா? நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய பாட்டி எனக்கு சமைத்து கொடுத்த உணவு நினைவுக்கு வந்தது. அது என்ன ஸ்பெஷல் அதில் இருக்குமா? அதில் கீரை பழைய குழம்புல முருங்கைக்கீரையை சூடு பண்ணி கொடுப்பாங்க. அதாவது பழைய குழம்புன்னா மிஞ்சி போன குழம்புல மறுநாள் பழைய சோறுக்கு மோர் ஊற்றி சாப்பிடுவோம். பழைய சோத்தில் அது அந்த குழம்புல முருங்கைக்கீரையை சுண்டி, அதாவது நேரடியாக போடாமல் அதையும் ஒரு சுண்டி அந்த பழைய குழம்போடு சேர்த்து சுட வச்சு கொடுப்பாங்க. அது சுட வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் காலையில் வடிக்கிற சுடுசாதத்தில் அந்த சட்டி மாத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் சுடுசோத்தை அதில் அள்ளி போட்டு ஒரு ஆப்பையில் ஒரு கிளறி ஒரு உருண்டை கொடுப்பாங்க. அது தேவாமிர்தமாக இருக்கும். அது பருப்பு குழம்பு, சாம்பார்னு சொல்ல மாட்டோம், எங்கள் ஊரில் பருப்பு குழம்புன்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ நம்ம மருந்தே உணவு, உணவே மருந்து, இந்த பாரம்பரிய கருத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய சமையல் எந்த அளவுக்கு பிரதிபலிச்சு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பாரம்பரிய சமையல் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் இது பாரம்பரிய சமையல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு செய்தியை ஒன்று சொல்ல, அளவீடுகளை சொல்லும்போது அது நவீனமாக்கப்படுது. அளவீடுகள் மன ரீதியாக முன்னாடி அளந்துட்டு இருந்தோம். ஒரு கை போடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கை அரிசி போடு, ஒரு படிக்கும் ஒரு கை அரிசியும் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 அழாக்கு, ஒரு அழாக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ அழாக்கு அப்படிங்கிறது என்ன படி இருக்குது, அளவீடுகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிட்டிகை, ஒரு டீஸ்பூன், அது சிட்டிகைன்னு கூட சொல்கிறதில்ல, ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் மொழியும் சேர்ந்து வருது, இந்த பாரம்பரிய உணவோடு சேர்ந்து நம்மளுடைய மொழியும் மறக்கடிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது தான் செய்தி. ஆனால் அதே உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
பாரம்பரிய உணவுன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதில் நவீனமயமாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை எதையுமே அழுகி போகாமல் எதையுமே வீணடிக்காமல் எல்லாத்தையுமே வயிற்றில் போய் வீணடிக்கிற உணவு தான் இன்றைய நம்ம உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அழுகி போகாமல் இருக்கிறது உடலில் போய் அழுகி போகாமல் தானே இருக்கும். அது தெரியாமையே அதை வந்து குளிர்சாதன பெட்டியில் வச்சு அதை எடுத்து சாப்பிடும்போது நோய் வருது அப்படிங்கிறது பொதுவான செய்தி, எனக்கும் அறிந்த செய்தி தான். நம்ம தாத்தா பாட்டி காலங்கள்லாம் செய்யும் போது அதோடைய சாப்பாட்டோட சுவையே வேற விதமா இருக்கு. இப்போ நம்ம அதே சாப்பாட்டை தான் திருப்பி செய்யறோம், ஆனா அதோட சுவை வந்து மெல்ல மெல்ல மறைந்துருது. அதோடைய காரணம் என்னமா? அதோட காரணம் வந்து இப்போ விளைநிலங்கள்லையும் வந்து மதிப்பு கூடுதலுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 6 மாத கால பயிரை வந்து அவசர கால பயிராக மாற்றிடுறோம். அவசரமாக உடனே அது 6 மாதம் தான் அது 6 மாதம் கழித்து தான் அந்த பயிரை வந்து அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு 6 மாதம் வரலும் காத்திருக்க முடியாது, 3 to 4 மாதங்களுக்கு போதும் அப்படிங்கிறது மாதிரி செயற்கையான ஊட்டச்சத்துக்கள் அதில் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணால் அறுவடை செஞ்சிடறோம். அப்போ செயற்கை வந்து நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாகவே போயிடுது. அங்கே உண்மையான ருசி. அப்புறம் வெள்ளை மேலே நம்ம எப்போவுமே விருப்பமாக இருக்கிறோம். ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமைப்பட்டதாகனாலையோ என்னவோ தெரியல, அந்த வெள்ளைன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அரிசி கொஞ்சம் கலர் மங்கி இருந்தால் கூட அதை வந்து அரவை மில்லில் போய் தீட்டிட்டு வந்து அதை வெள்ளை அரிசியை சோறாக சாப்பிட தான் விரும்புகிறோம், கொஞ்சம் கலர் மங்கி இருந்தேன். ஆனால் அப்போ எல்லாம் வந்து அப்போ அப்படிங்கிறதோட நம்முடைய முன்னோர்கள் எப்படின்னா நெல்லை வீட்டில் ஊற வச்சு அவிச்சு அரைச்சி அதில் இருந்த கருக்கா, குருணை, தவிடு, உமி இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்தாங்க. இப்போ உமிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, தவிடுனா என்னன்னு தெரியாது, உமி வேற தவிடு வேறங்கிறது தெரியாது, ரெண்டும் ஒன்று தான் நினச்சிட்டுப்போம். குருணை கஞ்சி அப்படிங்கிறது என்ன நினைக்கிறோன்னா அரிசியை 2ஆக உடைக்கிறது குருணைன்னு நினைக்கிறோம். ஆனால் அரவை மில்லிலேருந்து அரைச்சி வரும்போது அல்லல் பெட்டின்னு ஒன்று இருக்கும். அல்லல் பெட்டியில் என்னென்னா கல் தனியாக வரும், குருணை தனியாக வரும், முழு அரிசி தனியாக வரும். அதுக்கு வந்து ஏன் அல்லல் படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அல்லல் படுத்துறதுன்னா அழக்கடிக்கிறது. இப்படி அந்த அல்லல் பெட்டி வந்து கையை வச்சிங்கன்னா டிட்டு ஆடும். அது பேர் இந்த அல்லல் பெட்டி. அந்த இரும்பு இயந்திரமே புடச்சி கொடுக்கும். அந்த குருணை சோறு அதை காய்ச்சல் வந்துருச்சுன்னா அந்த குருணை கஞ்சியும் ஊற வச்சுருக்க நார்த்த ஊறுகாய் உப்பில் ஊற வச்சு எல்லார் வீட்லேயும் நார்த்தங்காய் இருக்கும். அதாவது எண்ணெய் சேர்க்காமல் எதுவுமே சேர்க்காமல் இந்த நார்த்த தோல் இருக்கு இல்லையா, அது வாய் கசப்புக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படி வச்சா காய்ச்சல் போயிடும். இது வந்து இழந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பாரம்பரிய உணவு அப்படின்னு பேசும்போது அம்மிக்கல் இதை பற்றியெல்லாம் பேசி ஆகணும். அது ஒரு நம்மளுடைய சமையல் சாதனமாக மட்டும் இல்லாமல் அதில் ஒரு மருத்துவ குணங்கள்லாம் நம்மளுக்கு இருந்தது. இப்போ அது காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சி இப்போ நிறைய நம்ம டெக்னாலஜிக்கல் வைஸாக நிறைய மாறிட்டோம். மிக்சி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய டெக்னாலஜிக்கல் வைஸாக மாறிட்டோம். இது நம்மளுடைய உடல் நலத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது? இது உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துதா என்னென்னு மருத்துவ ரீதியாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் விரைவில் செயல்படுத்துகிறோம் மின் இயந்திரங்கள் மூலமாக. அம்மி வந்து எங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கும்போதே அம்மி ஆட்டுக்கள்லாம் கொடுத்தாங்க, மிக்சி கிரைண்டரும் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம சம்பிரதாயப்படி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா, அம்மி வந்து வீட்டில் இருக்கணும் ஒரு மங்களகரமான பொருள் அப்படின்னு அம்மியை வந்து இழுத்து அரைக்கும்போது பழைய திரைப்படங்களில் கூட நீங்கள் பார்க்கலாம். குங்குமச்சிமிழ்னு ஒரு திரைப்படத்தில் அம்மி அரைக்கணும் மாமா அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கும். அது மாதிரி அம்மிங்கிறது வந்து இன்றளவும் இருக்குது. அந்த குளவிக்கல் இருக்கு இல்லையா, அதை அந்த குளவிகளில் வந்து பெண்கள் வந்து வயதானும்போது திருஷ்டியை கழிக்கிறதுக்காக தூக்குவாங்க. அந்த தூக்குற வலு வந்து அன்றைய பெண்களுக்கு இருந்துச்சு. இப்போ வலிக்கிட்டு விழுந்துடும். இப்போ நான் 2 அம்மி வச்சுருக்கேன். ஒரு அம்மி கருங்கல்லாலான என்னுடைய மாமியார் பயன்படுத்தின அம்மி. இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு கிரானைட் அம்மி. அது வந்து அந்த அம்மி எங்கே வாங்கினேன்னா வேடச்சந்தூர் அப்படிங்கிற ஊரில் எனக்கு தெரிந்த அந்த கல் சிற்ப தொழிலாளி வச்சுருந்தார். அதை இன்று வந்து நான் அந்த அம்மியை கிரானைட் அம்மியை பயன்படுத்துகிறேன். அடுப்பங்கரையில் அம்மி இருக்குது, ஆட்டுக்கல் இருக்குது. அந்த அம்மியை வந்து தவிர்க்க விட்டது என்ன ஒரு செய்தின்னா, நமக்கு வந்து கை வலியுது, கையை வந்து இழுத்து அரைக்கிற அந்த பக்குவம் இல்லாமல் போச்சு. ஆனால் அதை வந்து பணம் கொடுத்து யோகா பண்ணி அந்த சமையல் மூலமாக செய்கிற ஒரு நோய் குணமாகிறத வந்து இப்போ நம்ம ஒரு யோகாவாத்தியார்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது. 2 கைகளையும் நேராக நீட்டவும் பின்பு இழுக்கவும் அப்படிங்கிறாங்க. இதே நீங்கள் அம்மியை வச்சு இப்படி அரைச்சி இது பண்ணால் அம்மியை அரைச்சிட்டு அந்த கல்லை அப்படி தூக்கி அம்மி வலிக்கணும்ல, அதையே கூட இந்த எங்கள் ஆட்சி சொல்லுவாங்க, மேலேருந்து கீழே இது பண்ணக்கூடாது, கீழேருந்து மேலே அப்படி அம்மியை வந்து அந்த சார்ந்து எடுக்கணும், கீழேருந்து மேலே உயர்ந்துக்கிட்டே போகிறோம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறத காரணம்.
ஆனால் என்னென்னா இப்படின்னு வரும்போது அது சுத்தமாயிடும். சுத்தமாயிடும். அப்புறம் அம்மி கழுவுறதே ஒரு அழகியல். அதாவது தண்ணியை ஊற்றி கழுவுறது கிடையாது. அந்த அம்மியை அரைக்கும்போது அந்த தண்ணியை தொட்டு தொட்டு அரைக்கிறோம்ல, அதில் வந்து இந்த சாந்து கலந்துரும். அந்த அம்மியை தொட்டு தொட்டே அம்மியை வலித்து அந்த அம்மி கழுவுற தண்ணியை வந்து திருப்பி குழம்புக்கு ஊற்றுவாங்க. அதில் தான் புளி ஊற வைக்கிறதோ குழம்புக்கு கரைக்கிறதோ பண்ணுவாங்க. இது வந்து அது அந்த சுவையை வந்து நம்ம இழந்துட்டோம். இந்த மிக்சியில் அரைக்கும் போது தண்ணியை ஊற்றி கலக்கி அதில் ஊற்றுறோம் இல்லையா? இப்போ இந்த கல்லோட சுவை, மண்ணோட சுவை, அதை அரைக்கிறதோட அது பக்குவம். இப்போ வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அரைக்கும்போது நமக்கு தெரியும், நேராக பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் மிக்சிக்குள்ளே வந்து பார்த்து பார்த்து அரைக்க முடியாது பாருங்களேன். ஒரு ட்ரக் அப்படின்னா உடையும். ஐயோ, பாதி உடைஞ்சிருக்கும், பாதி உடையாமல் இருக்கும். திருப்பி அரைப்போம். எது நிறையா அரைக்கணுமோ அது குறைவாக அரைப்பட்டிருக்கும், குறைவாக அரையப்பட்டிருக்கு நிறையா அரைப்பட்டிருக்கும். இந்த சிக்கல் இருக்குது. அப்புறம் அம்மியில் இன்னொரு செய்தி பாருங்கள், காது குத்துறாங்கல்ல, காது குத்துறதோ இப்போ நம்ம மூக்கெல்லாம் குத்திடுறோம் இல்லையா? மூக்கு குத்தும்போது ரத்தம் வந்து புண்ணு ஆறு அப்படியே மூக்கை திருகும்போது வலி வரும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஆச்சி அந்த அம்மி அந்த கடைசி பக்கம் இருக்கு இல்லையா, முடியுது இல்லையா, அந்த குடங்கன்னு சொல்லுவாங்க, அதை வந்து வெறுமனே இப்படி குளவிகளில் தீட்டி அந்த தண்ணியை தொட்டு அந்த மூக்கில் சொட்டு விடுவாங்க. அது தொட்டு விட்டு மூக்குத்தி இப்படி திருவி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி லேசாக ஒரு கண்ணீர் தண்ணி வரும், அப்புறம் சரியாயிடும். அது ஒரு மருத்துவ குணமாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. அதுதான் நம்ம இழந்துட்டுருக்கோம். ஓகே. அந்த காலகட்டத்தில் வந்து காலநிலைக்கு ஏற்ப உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு வந்தாங்க. இப்போ வெயில் காலம்னா நீர் சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள், பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் மழைக்காலம்லாம் மசாலா அந்த மாதிரியான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம எந்த டைமில் நம்மளுக்கு எது வேணும்னாலும் நம்ம அதை வாங்கி சாப்பிட்டுறோம், ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். இது எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுத்துதுமா? இது வந்து நம்முடைய வாழ்க்கையோடைய உயரத்தை வந்து வாழ்நாளில் வந்து குறைக்குது. பொதுவாக வந்து அவசரமாக சாப்பிட்றோம், வேணுங்கிறத சாப்பிட்றோம், எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரியல. அந்த காலத்தில் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த காலம் என்பது நமக்கு முந்தைய காலம். அந்த காலம் என்பது நம்ம பிறக்காத காலம் கிடையாது. நம்ம அம்மா அப்பா சின்ன பிள்ளையா இருந்த காலம். ஒவ்வொருத்தருக்குமே அந்த காலம் இருக்கும். நம்ம அம்மா சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் அப்படின்னு, நம்ம அம்மா சொல்லுவாங்க அந்த காலம். இப்போ நம்ம அந்த காலம்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம குழந்தையாக இருந்த காலம் அந்த காலம் அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போ பார்த்திங்கன்னா பழைய சோறு அப்படின்னு ஒன்று சாப்பிடுவோம். பழைய சோறு எப்படி பக்குவம் படுத்தணும் அப்படின்னா, சோறு வடிப்பாங்க எங்கள் வீட்டில். அது வந்து வடித்தட்டு ஒன்று இருக்கும். அது அலுமினிய குண்டான்லேயும் வடிப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மாச்சி வீட்டில் வந்து மண்பானையில் வடிப்பாங்க. அது வந்து அந்த ஊரோட பண்பாடு. அதில் வடித்தட்டு ஒன்று இருக்கும். வடித்தட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு குச்சி வச்சு அழகாக ஒரு இலை மாதிரி இருக்கும். அதை சொருகி, பானை சூடு இருக்காது. அலுமினியம் குண்டா சுடும், பானை சூடு இருக்காது. அந்த கைப்பிடி துணியை வச்சு கீழே வடிகிற குண்டா இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க. அந்த வடிகிற தண்ணி அதில் விடும். வச்சு அந்த தட்டை வச்சுருவாங்க. வச்சோன்னா அது வடித்தோன்னா நீராகாரம் குடிப்பாங்க. சுட சுட தண்ணி. டீ குடிக்கிறதுக்கு எங்கள் ஊர் பக்கம் வந்து மாடுகள் வந்து கம்மி. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுடுதண்ணியை வந்து ஒரு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு கொடுப்பாங்க. அப்படியே புத்தெழுச்சியாக இருக்கும், மனசு வந்து ரம்மியமாக இருக்கும். அது ஏன் அந்த தண்ணியை அடியில் விடுறாங்க அப்படின்னா, ஆடை படந்துடும். நீங்கள் நேரடியாக வடிச்சிங்கன்னா அதில் மேலே ஒரு ஆடை இருக்கும். நேரடியாக எப்போ வடிப்பாங்கன்னா, நாளைக்கு நாங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறோம், அதுக்கு வடிகஞ்சி பயன்படுத்தணும் அப்படின்னா ஆச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே தண்ணி விடாமல் தண்ணியை வடித்து கெட்டியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு வடிக்கின்ற அரிசிகளில் வடி தண்ணியே இல்லை. ஏன்னா இது தீட்டப்பட்டு வருது. பல இடங்களில் போயிட்டு வந்து வெள்ளைக்காக அது மாற்றப்பட்டே வருகிறது, உருமாற்றம் செஞ்சப்பட்டு வருகிறது. இப்போ பல பேர் வடிச்சே சாப்பிட்றது இல்லை மேம், குக்கரில் வச்சு 2 நிமிஷம் அதுவும் சாப்பிட்றாங்க. குக்கரு, மின்னியந்திர குக்கர் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி அழுத்தமான குக்கர் வச்சுருக்காங்க, எல்லா குக்கரும் வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தா அப்படி நிறக்கட்டுறதுன்னு பேர். நிறக்கட்டுறதுன்னா சமமாக வச்சு கூட பெரிய பெரிய கல்யாண சம்பவங்களில் அள்ளி போடுறது. இன்னொன்று சமமாக நீரை வச்சு நிறக்கட்டி அப்படியே முடிச்சிடுறது. நிறை கட்டுறதுன்னா அரிசியும் தண்ணியும் பக்குவப்படுற அளவுக்கு வச்சு நிறை கட்டுறது. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சோறு வடிக்கிறது அப்படிங்கிறது கலை. இப்போ நம்ம சாதம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம், சோறுன்னே சொல்கிறது இல்லை. அதுவே பெரிய ஒரு குற்றச்சாட்டாக நான் நினைக்கிறேன். சோறு வடித்து சாப்பிட்டோம், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சோத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆற வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு 7 மணிக்குள்ளே சாப்பிட்ற பழக்கம் அன்றைக்கி இருந்துச்சு. ஏன்னா நிலா வெளிச்சம் வரும்போதே சாப்பிட்ருவோம். மின்சாரங்கள் வந்து குறைவு தான், மின்விளக்குகள் இருந்தாலும் கூட அந்த வெளிச்சத்தோட ஊடுருவல் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, நிலா வெளிச்சத்தில் 7 மணி பஸ்ஸு போவோம். எங்கள் ஊர் கிராமத்தில்
7:30 பஸ்ஸு போச்சு, இந்த பாளையம்லாம் இன்னும் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசி பஸ்ஸு போகும்போது அந்த யாராவது விருந்தாடி வராங்களான்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. ஏற்கனவே வடித்து வச்சுருந்த நீராகாரம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி அதில் விட்டு, அப்புறம் மூடி போட்டு, அதுக்கப்புறம் வெள்ளை துணி போட்டு இறுக கட்டி அது மேலே ஒரு சட்டியை போட்டு மூடி வச்சுருவாங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சு போகிற என்னோடய தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, ஆச்சிட்ட பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்து ஒரு ஒரு சொம்பில் நீராகாரம் ஊற்றி சாப்பிட்டுட்டு போவார். சாப்பிட்டுட்டு போயிட்டு 11 மணி 11:30 மணிக்கு அவர் வேலையை முடிச்சுட்டு வந்து மதிய சாப்பாடு சாப்பிடுவார். அது வந்து இந்த 11:30 மணிக்கு சாப்பிட்றதன் மூலமாக சாயந்தரம் அந்த சோறு அடிக்கிறாங்க இல்லையா, ஏன்னா டிஃபன்லாம் கிடையாது, வடித்து அந்த நீராகாரம் டீ காஃபியாக போயிடுது. அப்புறம் இரவு சாப்பிட்டுக்குவாங்க. இதுதான் பழக்கமாக இருந்தது. ஆனால் அதோட சுவை இருக்குல்ல, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நம்ம மண்ணிலே விளைஞ்ச காய்களை பயன்படுத்தும் போது அதோட சுவை தனியாக இருக்கும். இதெல்லாம் தவற விட்டுட்ருக்கோம். இப்போ நிலாச்சோறு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா மாடியில் டின்னர்லாம் போகிறாங்க, நிலாச்சோறு சாப்பிட்றோம். ஆனால் என்ன பண்ணுறது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளே மாற்றிக்கணும் தான். கொஞ்சம் கொஞ்சம் காலத்தோடு சேர்ந்து வாழறதுக்கான பண்புகளையும் நம்ம கற்றுக்கணும். நீங்கள் ஆய்வு விஷயமா நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கீங்க. அங்கே நீங்கள் பார்த்து வியர்ந்த ஒரு பாரம்பரிய உணவுனா எதமா சொல்லுவீங்க? அங்கே பார்த்து வியந்ததுன்னா கீரைகள், இந்த மரத்தில் காய்க்கிற கீரை இருக்குது. 3 கீரை இருக்குது. கீரைகள்லாம் நிறையா இருக்குது. 81 வகை கீரைகளை வந்து நான் ஆய்வு செஞ்சேன். அதோட தாவரவியல் பெயரோடு நான் எழுதி வச்சுருக்கேன். அதை விரைவில் அந்த புத்தகம் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மரத்தில் 3 கீரை சாப்பிடுவோம் நம்ம. அது மரத்தில் இன்னும் 4 கீரை கூட சேர்த்துக்கலாம். ஒன்று வந்து முருங்கை, இன்னொன்று அகத்தி, இன்னொன்று சண்டி, இன்னொன்று வாதாமடக்கி. 4 கீரை. வாதாமடக்கி கீரைங்கிறது புளிய இலை மாதிரி இருக்கும். அது வந்து முருங்கைக்கீரையோடு சேர்த்து சமைக்கிறது. அதை தனியாக சமைச்சு சாப்பிட முடியாது, முருங்கைக்கீரையோட சேர்த்து. அங்கே பார்த்தது என்னென்னா அந்த கிராமத்தில் பார்த்தது அந்த கீரையை பறித்தாங்க. எதுக்கு இதை பறிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, வாதம் என் வீட்டுக்காரருக்கு இந்த கீரையோட சேர்த்து சாப்பிட்டா அந்த வாதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னாங்க. எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தா, கிராமங்களில் கீரையில் எண்ணெயே சேர்க்க மாட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி. கீரைக்கும் எண்ணெய்க்கும் ஆகவே ஆகாது. கீரையில் எண்ணெயை சேர்த்து வேக வைக்க மாட்டாங்க. தாளிப்பு கிடையாது கீரைக்கு. தேவைப்பட்டால் கடைசியில் இப்போ தாளிச்சிக்கிறாங்க. என்னென்னா கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி, இப்போ ஒரு பிடிச்ச பிடி கீரை, அப்படி முருங்கைக்கீரைன்னா அந்த அளவு சொல்கிறேன், அதில் 1/2 டம்ளர் எண்ணெயாக நினச்சிட்டு தண்ணியை ஊற்றணும். ஊற்றிட்டு உப்பு போடணும். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் அதிலே போட்டு நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் கீரையை வச்சு அது மேலே வச்சுட்டோம்னா, திறந்து கீரையை மூடி வச்சு சமைக்க மாட்டாங்க. மூடி வச்சு சமைச்சா கலர் போயிடும். அதனால் என்னென்னா அந்த கீரை அப்படி பதுங்கி வரும். கரண்டி காம்பு இருக்கு இல்லையா, நாங்கள் ஆப்பை பயன்படுத்துவோம். காம்பின்னா அடிப்பாங்க, கரண்டி பிடிக்கிறோம்ல அந்த இடம், அதை வச்சுட்டு அந்த கரண்டியோட வாயை பிடிச்சிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்க. அதை சுண்டுறது. அதோடு சேர்த்து இந்த வாதாமடக்கி கீரையும் சேர்த்து சுண்டி அவருக்கு கொடுத்த அந்த உணவு வந்து எனக்கு ஒரு மருந்தாக பயன்படுச்சு, வாதத்துக்கு குணமாகுதுன்னு. இதில் வந்து முருங்கைக்கீரை வந்து பச்சையாகவே இருக்கும். தேவைப்பட்டால் தேங்காய் போட்டு சாப்பிட்றது. அது வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தின்னு ஒரு பழமொழி இருக்குது. முருங்கை கீரையை வந்து அதிகமாக வேக வச்சாலும் கெட்டு போயிடும். அகத்திக்கீரையை வேக வைக்காமல் இருந்தால் கெட்டு போயிடும். இப்போ அதுதான் அகத்திக்கீரையோட தன்மை. இப்போ வந்து இதில் சண்டிக்கீரைன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, சண்டிக்கீரை அப்படின்னா தேக்கு இலை மாதிரி இருக்கும். அந்த இலையில் உள்ள நரம்புகள்லாம் எடுத்துட்டு, அதாவது வீரம் சண்டித்தனமாக இருக்காது அப்படின்னா நல்லா கட்டுடலாக இருக்கு அவங்க. அதை வந்து சின்ன சின்னதாக அருவாமனையில் நறுக்கி, இப்போ கத்தியெல்லாம் அங்கே இப்போ கிடையாது, அருவாமனையெல்லாம் நறுக்கி இதே மாதிரி அந்த வெங்காயம், காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு பருப்போ எதுவுமே சேர்க்கறது கிடையாது. அது சுண்டுறது தான், சுண்டி சாப்பிட்றது. அப்புறம் குழம்புல வேணால் பருப்பு குழம்புல போடுறது வேறு. இந்த சண்டிக்கீரையை சாப்பிட்றது. இதில் வாதாமடக்கி கீரையும் சொல்லியாச்சு. இந்த கீரை இது கீரைகளின் அரசன் அப்படின்னு சொன்னால் முருங்கை. ஏன் கீரைகளின் அரசன் முருங்கை அப்படின்னு சொன்னால், முருங்கை மரத்தில் காய்க்கிற காயை நம்ம சாப்பிட்றோம், முருங்கை மரத்தில் பூக்கிற பூவை சாப்பிட்றோம், அதே மாதிரி அந்த முருங்கை கீரையை சாப்பிட்றோம். அதில் உள்ள பிசின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிசினை வந்து காயம்பட்ட இடங்களில் தடவுனா குணமாயிடும். இப்போ இவ்வளோ செய்திகள் இருக்குது. முருங்கை பட்டையை வந்து சூப்பு வச்சு அதை சாப்பிடுவாங்க. இப்போ ஆனால் அகத்திக்கீரையில் அகத்தியை மட்டும்தான் சாப்பிடலாம். அது மாதத்திற்கு 2 முறை மட்டும்தான் அகத்திக்கீரை சாப்பிடுவாங்க. அதில் குறிப்பாக வந்து அமாவாசைக்கு 1 முறை எடுத்துக்குவாங்க. அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க. ஏன் அகத்தி அப்படி சாப்பிட முடியும், அப்படி 1 முறை சாப்பிடணும் அப்படின்னா,
நம்ம என்ன வந்து ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் அகத்திக்கீரையை சாப்பிட்டோம்னா அந்த மருந்தோட குணப்படுத்துகிற தன்மை குறைஞ்சு போயிடும். அதனால் அகத்திக்கீரையை சாப்பிட்டா அந்த மருந்து சாப்பிட்றதோட நோக்கம் குறைஞ்சி போயிடும். மாதம் ஒரு முறை சாப்பிடலாம். சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதையும் குணமாக்கிரும், இந்த தன்மையும் போகும். அப்படிங்கிறதுனால அகத்தியை வந்து மாதம் ஒரு முறை அமாவாசைன்ட்டு அதை கணக்கு வச்சுருக்காங்க, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கீரைகள் சமைக்கிறது வந்து கிராமங்களில் பார்த்து எது இல்லாட்டினாலும் கீரையை வந்து அப்புறம் நான் பார்த்து வியந்தது என்னென்னா, கீரையை சுண்டி முரத்தில் காய வச்சுருந்தாங்க. சுண்டி ஏன்னா எண்ணெய் சேர்க்கல அதில், சாதாரணமாக வெறுமனே உப்பு போட்டு சுண்டி காய வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், எதுக்கு பாட்டி இது மாதிரி முரத்தில் காய வச்சுருக்கீங்க அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த முரத்தில் நான் சொன்னேன் கேட்டேன், இந்த முரத்தில் சாணியெல்லாம் போட்டு முழுகுறீங்கல்ல, எப்படி காய வைப்பீங்க அப்படின்னு. இல்லைத்தான், அவங்க அந்த ஊர் நான் போன கிராமத்தில் சொன்னது, வெந்தயம் போட்டு நாங்கள் முழுகுவோம் முரத்தை. வெந்தயம் போட்டு முழுகுனா இந்த வெந்தயம் மணக்கும். அதில் வந்து இந்த முருங்கைக்கீரையை காய வைக்கும்போது நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்குவோம். அது வச்சு இந்த சருகாயிடும். இப்போ காலையிலேயே பழைய குழம்பு எதுவும் இருந்துச்சுன்னா இந்த சுண்டின கீரையை ஒரு பிடி அள்ளி போட்டு குழம்பு சுட வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தேன், அப்படி ஒரு தேவாமிர்தமாக இருந்தது. கலரும் மாறல, சுவையும் மாறல. அது நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே இல்லை உங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், செய்து கொடுத்த ஒரு உணவு வந்து இப்போ வந்து மறைஞ்சிடுச்சு, சுத்தமாக அந்த உணவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய உணவு ஏதாவது இருக்காமா? அந்த அந்த உணவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மீனில் வந்து காய் போட்டு சமைப்பாங்க, 2-3 மீனில். அது வந்து பார்த்திங்கன்னா சுறா மீன் இருக்கு இல்லையா, சுறா மீனில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சமைப்பாங்க. இப்போ சுறா புட்டு செய்கிறாங்க, சுறா அது செய்கிறாங்க, கோலா செய்கிறாங்க. ஆனால் சுறா மீனில் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு பூண்டு போட்டு குழம்பு வைப்பாங்க. அந்த சுவை வந்து இன்னும் நாக்கில் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதை இன்னும் யாரும் செய்கிறதுக்கான செய்தி இல்லை, தெரியல. அது மாதிரி திருக்க மீன், அந்த திருக்கையில் வந்து நிறைய திருக்க இருக்கும். கல் திருக்க, குருவி திருக்க, புள்ளி திருக்க, பெரிய திருக்கன்லாம் இருக்கும். இதில் வந்து நாங்கள் சாப்பிட்றது குருவி திருக்கன்னு ஒன்று இருக்குது. குருவி திருக்கன்னா மீன் அளவுக்கு தான் இருக்கும். அந்த திருக்க வால் அடித்தாங்கன்னு பயங்கரமாக இருக்கும். சண்டை காட்சிகள்லாம் திருக்க வால் வச்சுருப்பாங்க. பழைய படத்தில் நம்பியார் கூட வச்சுருப்பார். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த திருக்க மீனில் கல்யாணமாகி குழந்தை பெற்ற பெண்களுக்கு திருக்க மீன் கொடுப்பாங்க, பூண்டு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அது நம்ம மாதிரியான பெண்கள் இது சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு திருக்க மீனையும் போட்டு குழம்பு வச்சு, பூண்டு வந்து 2 பூண்டோட சுவை வந்து தட்டி போட்டால் ஒரு சுவை, அரிஞ்சு போட்டால் ஒரு சுவை, முழுசாக போட்டால் ஒரு சுவை, அரைச்சி போட்டால் ஒரு சுவை. ஆனால் இந்த திருக்க மீன் குழம்புல வந்து பூண்டை தட்டி போடுவாங்க, தட்டி குழம்பு கொதிக்கும் போது போடுவாங்க. அதை இப்போ யாருமே செய்கிறதில்ல, நான் தான் செஞ்சாதான் அதை மறந்துட்டுருக்கேன். அந்த சமைச்சு சாப்பிட்டோம் இல்லைம்மா, இதை வந்து குழந்தை பெற்ற பெண்களாக இருந்தால் தாய்ப்பால் அதிகமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்திரிக்காய் போட மாட்டாங்க. கத்திரிக்காய் போடாமல் வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு அந்த திருக்க மீன் வந்து சமைக்கணும். கத்திரிக்காய் ஏன் போட மாட்டாங்க அப்படின்னா, அது வந்து அரிப்புத்தன்மை, கரப்பான் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. ஆனால் சத்துக்கள் நிறையா இருக்குது. கத்திரிக்காய் இல்லாத எந்த சமையலுமே கிடையாது. கத்திரிக்காய் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே போய் அப்ளை ஆகும். நீங்கள் போட்டிங்கன்னா சாம்பார்லேயும் கத்திரிக்காய் இருக்கும், கருவாட்டு குழம்புலேயும் கத்திரிக்காய் இருக்கும், நண்டு குழம்புலேயும் கத்திரிக்காய் இருக்கும், மட்டன் குழம்புலேயும் கத்திரிக்காய் இருக்கும். கத்திரிக்காய் எல்லா குழம்புலேயுமே சேர்க்கலாம். அது வந்து ஒரு சுவை இருக்கும். இந்த கத்திரிக்காய் மட்டும், ஏன்னா குழந்தைங்களுக்கு கரப்பான் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத கத்திரிக்காய் இல்லாமல் சாப்பிடுவாங்க. அப்போ பாலூட்டும் தாய்மார்கள் அந்த திருக்க மீன் சாப்பிடும்போது நிறைய பால் வரும். இது திருக்க மீனோட சேர்ந்து தட்டக்கார மீன் ஒன்று இருக்குது. அவர் மீன் வகைகளை நான் சொல்கிறேன் பாருங்களேன், அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதெல்லாம் வந்து மீன் சாப்பிட்றது ஒரு படத்தில் கூட வச்சுருவாங்க, மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடாட்டினா மீனுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் மீன் அப்படிங்கிறது நம்ம அசைவ உணவு எடுத்துக்கொள்பவர்கள் மீன் உணவை எடுத்துக்கொண்டால் நல்ல புரதச்சத்து கிடைக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. மருத்துவர்கள் சொன்னது தான் என்னுடைய பாட்டிகள் சொல்லியிருக்காங்க. இயற்கையாக அவங்க வாழ்வியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்ததை மருத்துவ ரீதியாக இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுதான் சரி. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குழம்பெல்லாம் இப்போ இருக்கிற இந்த புரட்டாசி மாதத்தில் பார்க்கக்கூடிய நேர்களுக்கெல்லாம் ரொம்ப கிரேவிங்காக இருக்கும், எப்படா இது முடியும் அப்படின்னு இருக்கும். ஓகே, மீன் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் நெய்தல் நிலத்துக்காரவங்க, அதாவது மருதமும் நெய்தலும் சேர்ந்த இடம் மகிழங்கோட்டை என்னோட ஊர். எனக்கும் கடலுக்கும் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவு. 7 கிலோமீட்டர் என்பது அதிக தொலைவு, அதற்குள்ளான தொலைவு தான். அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பொடி மீன், பழப்பொடி அப்படின்னு சொல்லுவோம். பழப்பொடின்னா எல்லா வெரைட்டி ஆஃப்
மீன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இல்லையா. அந்த கடல்லேருந்து பிடிச்சி அந்த மணலோட கூடையில் வச்சு அள்ளிட்டு வருவாங்க. அந்த பழைய செய்திகளை சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சினிமா மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துக்கங்க. போயிட்டு ஆம்பளை பொம்பளை எல்லாம் கடலில் மீன் பிடிச்சி ஏலத்துக்கு எடுத்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து வாழை மரம் இருக்காது, தென்னை மரம் தான் அதிகமாக இருக்கும். சாலையோரங்களில் வீடுகள் இருக்கிறதுனால கூப்பிடுவாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அம்மா அப்படிம்பாங்க. என்ன மீன்காரர் அப்படின்னு கேட்டோன்னா, பழப்பொடி வந்திருக்கு, நல்ல பண்ணாப்பொடியாக வந்திருக்கு, தட்டக்கார பொடி வந்திருக்கு அப்படிம்பாங்க. உடனே ஆச்சி சொல்லுவாங்க, போய் வாங்கிட்டு வாடின்னு. அப்போ என்ன பண்ணுன்னா, மரத்தில் தென்னை மரத்தில் பன்னடை இருக்கும், பன்னடையை பிச்சுக்குவோம். பிச்சுக்கிட்டு இல்லைன்னா அப்படி பன்னடை எட்டலை அப்படின்னா தென்னை ஓலைகள் வந்து சரிஞ்சிருக்கும், அந்த நுனி பகுதியை ஒடிச்சு அதை வந்து ஒரு பின்னலாக போட்டுட்டு என்ன பண்ணுவோம், வாசலில் போய் மீன் வாங்குவோம். 5 ரூபாய்க்கு ஆச்சி கேட்டாங்க அப்படிம்போம். 5 ரூபாய்க்கு போதுமா, விருந்தாடிலாம் வந்திருக்கீங்க, போதும் சரி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு வேளை பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 2 தேங்காய் எடுத்து கொடுப்பாங்க ஆச்சி. 2 தேங்காயை கொடுத்துட்டு மீனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்லுவாங்க, தேசப்பொடி இருக்குது. தேசப்பொடினா நீங்கள் இப்போ டவுனில் சொல்கிறீங்களா வெள்ளைப்பொடி, ஒயிட் ஃபிஷ்ஷுன்னு சின்ன சின்னதாக நெத்திலின்னு சொல்கிறீங்கல்ல, நெத்திலி கிடையாது, நெத்திலி வேறு வெள்ளைப்பொடி வேறு. அது வந்து எங்கள் ஊரில் தேசப்பொடின்னு சொல்லுவோம். தேசப்பொடி இருக்குது, தட்டாக்கார பொடி இருக்குது, பண்ணா இருக்குது, அலஞ்சாங்குளஞ்சா இருக்குது, கெழுத்தி இருக்குது, குமுளா மீன் இருக்குது, வாழாந்தோழி இருக்குது, பண்ணா, அப்புறம் வந்து வாழை மீன், வாழாந்தோழி, அலஞ்சாங்குளஞ்சான்லாம் சொல்லிட்டேன் இல்லையா. அப்புறம் வந்து இது மூக்கு மீன், அது முரல், இப்போ சொல்கிறோம்ல முரல், சீலா, இந்த மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ மீன் வகைகள் அப்படின்னா மீனோட பேர் தோழி. அது பயங்கர முள்ளா இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த மீன் சாப்பிடும்போது. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்க மீனுக்கும் பேர்களே வித்தியாசம் நிறைய இல்லை. இப்போ நம்ம வச்சிட்டோம், இப்போ இஷ்ஷு புஷ்ஷுன்னு வைக்கிறோம்ல, அது மாதிரி தான். இப்போ வந்து கணேசன் அப்படிங்கிற பேர் கணேஷ் அப்படின்னு வைக்கிற பேர் மீன் ஒன்று தான், நம்ம கூப்பிடுறது நமக்கு தெரிஞ்ச. அலஞ்சாங்குளஞ்சாங்கிற மீன் பேர் இருந்து சீலா மீன் தான் அலஞ்சாங்குளஞ்சான். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்காச்சு, அலஞ்சாங்குளஞ்சான் ஆக்குனா விரைச்சான். அலைஞ்சு குழஞ்சது மாதிரி இருக்கும், சமைச்சா விரைச்சி போயிருக்கும். இந்த மீனை வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புரதச்சத்து, நினைவாற்றல் இதெல்லாம் வரதுக்காக அதை எடுத்து கொடுப்பாங்க. இல்லை தென்னந்தோப்பில் இருப்போம், ஆனால் மீன் குழம்புல தேங்காய் சேர்க்க மாட்டோம். மாமரம் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோன்னா, மாங்காயை வெட்டி அந்த குழம்புல போட்டு நல்லா சுட சுட சோறு வடித்து மீனும் மாங்காயும் சேர்த்து சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு. எனக்கு ஒரு டவுட் மேம், இப்போ நம்ம இந்த சங்கரா மீன், அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, வஞ்சரம் மீன் எல்லாம் சொல்றோம். மெயினா அந்த வஞ்சர மீன் அந்த காலத்துல என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க, அல்ல அந்த காலத்துல இருந்தது அதெல்லாம் இருக்கு. வஞ்சர மீன் என்ன இப்போ புதுசா பிறக்கலையே, அது வஞ்சரம் தான், அது பேரு வஞ்சர மீன் தான். அந்த காலத்துல இருந்தே அது அப்படிதான். செங்கனின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க சங்கரா மீன் இருக்குல்ல, அது வந்து செங்கனி, அந்த மீனோட பேரு சிகப்பா இருக்கு இல்லையா, அது முன்னாடி செங்கனி மீன்னு சொல்லுவாங்க. எருமநாக்குன்னு ஒரு மீன் இருக்கு, நான் எருமநாக்கு மாதிரியே இருக்கும், தோலை உரிச்சிட்டு சமைப்பாங்க. அதில் வாழை மீன்லேயே வந்து 2 வாழை மீன் இருக்கு. ஒன்று அந்த மீன் வாழைக்காய் வறுவல், மீன் வாழைக்கான்னு சொல்கிறாங்க, மீன் வறுவல் மாதிரி வாழைக்காய் வறுத்துருக்கேன்னு. அந்த வாழை மீனையே அப்படி கிராஸாக நறுக்குனாதான், அது குறுக்க நறுக்குனாதான் அந்த மீனோட சுவை இருக்கும். அதுலேயே வந்து ஓலை வாழை இருக்குது, தண்ணி வாழைன்னு ஒரு மீன் இருக்குது. அது என்னென்னா வெறுமனே சுண்ணாம்பு வாழைன்னா வெள்ளேர்னு இருக்கும். அந்த மீன் வந்து நீட்டமாக இருக்கும், பட்டையாக இருக்கும். ஒரு தென்னை ஓலையை பிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும், வெறும் முள் தான். ஆனால் அதோட சுவை வந்து ரொம்ப நல்லா இதாக இருக்கும். பழப்பொடி அப்படின்னு சொல்லும்போது எல்லா மீன்லேயும் குட்டி குட்டி மீனாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது பழப்பொடி. அப்புறம் கிராமங்களில் வந்து நாங்கள் கொதிக்க வச்சு மீன் போட மாட்டோம். மீனை வந்து கொதிக்க வச்சு இந்த கரைஞ்சி போடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, மீன் வந்தோடனே மீனோட அளவை பார்த்துக்குவாங்க, அதில் புளியும் உப்பையும் ஊற வச்சுக்குவாங்க. மீன் அளவை பார்த்து கழுவ போகும்போது புளியும் உப்பும் இங்கே ஊறிக்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ள குழம்புக்குள்ள ஜாமான்லாம் எடுத்து நாங்கள் ஒரு ஆள் வச்சிட்ருப்போம். வச்சுட்டு இருந்த மீன்லாம் கழுவி வந்ததுக்கு அப்புறம் அது மேலே 2 தக்காளி பழம் இப்போ வந்து நறுக்கி போடுறோம். அப்போ தோல் வந்து ரொம்ப மெலிதாக இருக்கும், அதனால் தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் உடச்சி போட்டு இந்த புளி தண்ணியை அதில் ஊற்றி ஒரு கரசுனோன்னா, அதுக்கப்புறம் குழம்புக்கு உள்ள மிளகாய், மல்லி, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்து வரும். ஒரு கொதி வரும்போது மாங்காயை வெட்டி போடுவோம். இப்போ ஃபினிஷ். மாங்காய் வெட்டினதுக்கப்புறம் இன்னொரு சட்டியில் வந்து கொஞ்சோண்டு வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து
அந்த மீனில் தூக்கி குழம்பு கொதிக்கிற குழம்பை கூட்டி தாளிப்பு சட்டியில் ஊற்றுவோம். சின்ன சைங்கன்னு சத்தம் கேட்குது இல்லையா, அப்போ குழம்பு வாசம் வரும். ஓ பக்குவம் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் திருப்பி அந்த தாளிப்பு அதில் ஊற்றிட்டு மூடி வச்சிருவோம். அது வந்து அதை உன்னோட தாளித்து கொட்ட முடியல அப்படிங்கிறாங்கல்ல, தாளிங்கிறது அவ்வளோ ஒரு பக்குவம். தாளித்து கொட்ட முடியல அப்படின்னா அந்த சூடு பொறுக்க முடியல, உன்னோட பேச்சோட சூடு பொறுக்க முடியல, உன்னை பக்குவமாக தாளிக்க முடியல அப்படிங்கிறது தாளித்து கொட்டுறது. அப்படி தான் எங்கள் கிராமங்களில் மீன் வந்து கொதிக்கும் போது போடுறது கிடையாது, குழம்பு கூட்டும் போதே மீனையும் கூட்டி போட்டுருவோம். இப்போ நம்ம நெய்தல் நிலத்துக்குள்ளே போயிட்டோம், கீரைக்கு போயிட்டு நெய்தல் நிலத்துக்குள்ளே போயிட்டோம் இல்லையா. இப்போ கீரையில் இந்த மாதிரி இருக்கேன். அப்புறம் காய் இருக்குல்ல, அந்த காய்க்கும் இதுக்கும் என்ன உறவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய தமிழ் சமையலில் வந்து பருப்போட அசைவம் சேர்க்க மாட்டோம். நம்ம அதாவது இப்போ சேர்த்து சமைக்கிறோம். எதுக்கு சமைக்கிறோன்னா தாளிச்சா அப்படின்னு ஒன்று சமைக்கிறோம்ல, அது நம்ம தமிழ் உணவு கிடையாது, முகல் உணவு. அந்த உலகத்திலே மிக சிறந்த உணவு எதுனா முகல் உணவு அப்படிங்கிறது. நமக்கு இன்னும் பிரியாணி தால்ச்சான்னா ரொம்ப பிடிக்குது இல்லை, அந்த முகலாயர் உணவு வந்து ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம உணவாக எடுத்துக்கிறோம். ஒரு சொல்லை நம்ம எடுத்துக்கிற மாதிரி அவர்களுடைய உணவை நம்ம எடுத்துக்கிறோம். பருப்போட எந்த அசைவமும் சேர்க்கறது இல்லைங்கிறது தான் நம்மளுடைய தமிழ். இதுன்னா இது, இதுன்னா இது அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆனால் வந்து என்ன சேர்ப்போம் அப்படின்னு சொன்னால், அசைவம் சேர்க்க மாட்டோம், காய் சேர்ப்போம். அசைவத்தோட காய் சேர்ப்போம். அது பாருங்க இப்படி முரண்பாடாக போகுது. காய் வந்து சுத்த சைவம், அதை வந்து அசைவத்தோட சமைப்போம். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம தென் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய காய்களில் முடிவு சொற்கள் வந்து காயாக இருக்கும், இந்த மண்ணில் விளையிறது. அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஊட்டி இந்த பக்கம் வந்து கொங்கு நாடெல்லாம் போயிட்டீங்கன்னா பீட்ரூட், பீன்ஸ், கேரட் அப்படின்லாம் வருது. நம்ம இந்த தென் தமிழ்நாட்டில் அதாவது குறிப்பாக சோழ நாட்டு மக்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கத்திரிக்காய், அவரைக்காய், புடலங்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய், மிளகாய், தேங்காய் அப்படின்னு வருது இல்லையா. இது மாங்காய், இதெல்லாம் வந்து நம்ம தென் தமிழில். இப்போ சொல்லுவாங்க மிளகாய் வந்து நம்ம தேசிய உணவு இல்லை அப்படின்னு விமர்சனங்கள் வரும். இல்லைங்கிறது தெரியுது, ஆனால் நம்ம உணவாக மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். எல்லாமே ஒன்றிலிருந்து இப்படி புறப்பட்டு வந்தது தானே. நான் இங்கேருந்து அயல்நாட்டுக்கு போனால் அங்கே தமிழ் பேசுகிற ஒரு ஆள் இருக்கார், அதனால் அவர் தமிழர் இல்லை அந்த நாட்டுக்காரன்னு சொல்லிட முடியுமா என்ன? அது மாதிரி நம்ம உணவு இருக்குது. இந்த காயின்னு முடிகிற சொற்களை எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இதில் எல்லா குழம்புலையும் பொருந்தக்கூடியது கத்திரிக்காய். எது கூட போட்டாலும் அதோட தன்மை, கத்திரிக்காய் கரப்பான், அதுவும் இல்லைன்னா பறப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கத்திரிக்காய் எடுத்து அது மாதிரி எல்லா குழம்புலையும் கிராமங்களில் மிளகாய் சேர்த்து பச்சை மிளகாய் உடச்சி போடுவாங்க. ஏன் அந்த பச்சை மிளகாய் உடச்சி போடுறாங்கன்னா, கடைசி சோத்துக்கு, அதாவது மோரோ ரசமோ சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மிளகாயை கடிச்சிட்டு சாப்பிட்றது, இல்லை மறுநாள் பழைய சோத்துக்கு அந்த குழம்புல உள்ள மிளகாயை எடுத்து அதை சாப்பிட்டு கடிச்சிட்டு சாப்பிட்றது, இது வந்து பிடிக்கும். அது மாதிரி புளி மிளகாய் போட்டு வச்சுக்கோங்க. புளியில் மிளகாயை நல்லா வேக வச்சு அதை ஒரு குடுவையில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ பழைய சோத்துக்கு புளி மிளகா பிடிக்கும். அதெல்லாம் சில உணவுகளை சொல்லும் போதே நாக்கு வரும். பாரதிதாசனோட குடும்ப விளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அழகாக சொல்லியிருப்பார். குடும்ப விளக்கு புத்தகம் பார்த்தீங்கன்னா, இலை பரிமாறுறது, உப்பு எங்கே வைக்கணும், ஊறுகாய் எங்கே வைக்கணும் எல்லாம் சொல்லிடுவார். வெந்நீர் தண்ணீர் இரண்டையும் தனித்தனியே வை அப்படின்னு சொல்லுவார். அதாவது சாப்பிட்றவங்க என்ன மறிஞ்சு முன்கூட்டியே இது வைக்கவா, வந்தவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்துக்கோ. அவங்க கேட்க வைக்கப்படுவாங்க, இருந்தாலும் நீ சாப்பிட்டு முடிச்ச காய திருப்பி இலையில வையே அப்படிலாம் விருந்தோம்பல். அப்புறம் அதில் வந்து விருந்தோம்பல் பண்ணும்போது சாப்பாடு போடுறவங்க கையில் வளையல் போட்டு தான் மெயினாக வந்து. ஆமாம், அது ஒரு இது. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா எதுக்கு தான் சாப்பிடும், வளையல் இல்லாமல் பரிமாறினா சாப்பிட மாட்டார். வளையல் போடணும் அப்படின்னு அது என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்கள் உங்கள் மாதிரி தமிழ் ஆர்வலர்கள் கண்டுபிடிக்கணும். நானும் சரஸ்வதி மகால் நூலகத்தில் போய் பார்க்குறேன் என்னென்ன. வளையல் போட்டு சாப்பாடு போடணும், எழுந்து நின்று போடணும். யாருக்கு போட்டாலும், கணவனுக்குன்னு இல்லை, ஒரு எழுந்து, அதாவது மறுசோறு போடும்போது இடது கையில் போடாமல் வலது கையில் போடணும். வலது கையில் போடணும். நம்ம 2 பேரும் சாப்பிடும்போது என்ன பண்ண முடியும், இந்த கை தான் பயன்படுத்த முடியும். அதனால தான் ஒருத்தர் சாப்பிட்ட பிறகு மறுவர் சாப்பிடுவார் அப்படிங்கிற ஒரு பண்பாடு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு உணவு பரிமாறுறதுக்காக. ஆனால் இப்போ என்ன உணவுங்களை நம்ம லெஃப்ட்டில் சாப்பிடக்கூட செய்கிறோம், கரண்டியே எடுத்து பரிமாறுறோம். அது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, அது நாகரிக மாற்றம் அப்படின்னு சொல்கிறத விட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம். அது ஒரு செய்தி. இப்போ நம்ம பேசிகிட்டு வந்ததில் காயை பற்றி பேசிட்டு வந்தோம் இல்லையா. அது மாதிரி இந்த காய்கள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சமையலை கொடுக்கும்.
அவியல். நம்ம வந்து எண்ணெய் வந்து நிறைய சேர்க்குறதே கிடையாது தமிழர்கள் உணவில், பொரிக்கிறதே கிடையாது. நம்ம வந்து என்னென்னா அவிக்கிறது, சுடுவோம், அவிப்போம், வதக்குவோம், வாட்டுவோம். ஆனால் நம்ம வந்து பொரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம உணவில் இல்லை. ஆனால் இப்போ பொரித்து சாப்பிட்றோம். அந்த பொரித்து சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். எதில் பொரித்து சாப்பிட்றோன்னா வீட்டிலேயே ஆட்டுற எண்ணெயாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அது ஏற்கனவே 360 டிகிரி கொதிநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே வருது. அதையே நம்ம வந்து 3 முறை 4 முறை அப்பளம் பொரிச்சிட்டு, வத்தல் பொரிச்சிட்டு மறுபடியும் அதை பயன்படுத்தும் போது புற்றுநோய் ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஆய்வுகள் சொல்லுது. அதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருந்து தவிர்த்துடலாம். இப்போ நீங்கள் பேசும்போது முகலாயர் காலத்து உணவுன்னு சொல்லி தால்ச்சாவை சொன்னீங்க. அந்த மாதிரி வேற எந்த உணவுகள்லாம் இல்லை, வேற ஒரு நாட்டில இருந்தோ வந்த உணவுகள் இப்போ நம்ம பாரம்பரியத்தில் ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? நூடுல்ஸுங்கிற உணவு வந்து நம்ம உணவு கிடையாது. ஆனால் நூடுல்ஸ் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்றாங்க, நிறையா சாப்பிட்றாங்க, நல்லாவும் சாப்பிட்றாங்க. அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு காலை சிற்றுண்டியாக மாறிட்டு வருது. அதை நம்மளோட இடியப்பம் தான் அது. நம்ம இடியப்பத்தை வந்து நூடுல்ஸாக மாற்றிட்டு வராங்க. அதே மாதிரி அப்படின்னா ஷெஷ்வான் அப்படின்னு ஒரு உணவு இருக்குது. ஷெஷ்வான்னு ஒரு உணவு, அது நீங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. நான் சிங்கப்பூர் போகும்போது சாப்பிட்டேன். அது ஒரே கொதிக்க வச்சுருந்தாங்க. கடல்லேருந்து மீன் வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, சாப்பிட்டோன்னா சுவை ரொம்ப கூடுதலாக இருந்தது இந்த உணவு. அதை கூட நான் அனுப்பினேன், இணையத்தில் அனுப்பினேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த உணவு வந்து இப்போ இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி உணவை வந்து பொட்டணம் கட்டுற பழக்கம் வந்து இருக்குது. அது வந்து கொஞ்சம் தவிர்த்திடலாம். அதையும் நெகிழி பையில் தான் கட்டுறோம். நம்ம சொல்கிற நெகிழியை தவிர்க்கணும்னு. முன்னாடியெல்லாம் நாங்கள் டீ வாங்க போனோம் அப்படின்னா கூஜா எடுத்துகிட்டு போவோம். இப்போ ஃப்ளாஸ்க் வச்சுருக்கீங்க, ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் இப்போ வந்து என்னென்னா அந்த வேலை செய்கிற தொழிலாளிகள் வந்து நெகிழி பையில் டீ வாங்கி குடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியத்தையும் நமக்கு நாமே சொந்த காசில் நோயை தேடிக்கிற ஒரு செய்தியாகவும் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன். ரொம்ப நன்றி அம்மா, எங்களுக்காக நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. உங்களோட பேசுனதில் நிறைய தகவல் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இந்த சோழன் சொல்வீச்சு மூலமாக கிடைக்கிது. என்னை நேர்காணல் செய்த மது அவர்களுக்கு நன்றி.